நான் தெய்வத்தை விட்டதினால் சம்பந்தமே இல்லாமல் சொந்தத்திலிருந்தே சத்துருக்கள் எதிர்க்கிறவர்கள் எழும்புவார்கள். 2வது வசனத்துல எகிப்தின் ராஜாவாகிய சீசாக்கு 1200 ரதங்களோட எல்லாம் வந்தான் இருக்கு. சாலோமனுக்கு மனைவி எங்க உள்ளவங்க தெரியுமா? சாலோமன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி, இப்போ ரெகோபெயாமுக்கு அப்பாவுக்கு தகப்பனுக்கு இருந்த ஒய்ஃபுகள்ல பிரதானமானது எகிப்தில். சாலோமன் இருக்கிற வரைக்கும் எகிப்தில் ஒரு பிரச்சனை இல்லை. மகன் வந்து அங்கே இருந்தே சண்டைக்கு வந்துட்டான். எங்கே இருந்து எதிர்ப்பு வராது என்று நினைக்கிறோமோ, தெய்வத்தை விட்டு விட்டால் அங்கே இருந்தே பிரச்சனை வரும். முதல்ல நான் ஆண்டவரை விட்டு விட்டால் யாரு மந்திரவாதம் பண்ண வேண்டாங்க, யாரு அனுப்பண்டாங்க, யாரு பில்லி சூனியம் பண்ணண்டாங்க, தானா பிரச்சனை வரும். நமக்கு இப்ப எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்தா போதும், ஒரு நாள் ஒரு நாயை பார்த்தா போதும் சொப்பனத்தில் என்ன சொல்லிடுவாங்க, திரும்ப மந்திரவாதம் செய்ய அனுப்பிட்டான், திரும்ப என்ன ஏவி விட்டுட்டாங்க, திரும்ப ஏவி ஒன்னும் ஏவண்டாம். நம்ம தெய்வத்தை விட்டா போதும், அது தானா வரும். நாம பிரச்சனை வரும்போது பிரச்சனையை விட தெய்வத்தை முதல்ல பார்க்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். இவனால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை சூழ்ந்து விட்டது. போராட்டத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறதான நேரத்தில் அப்பாவுடைய பாதத்தை திரும்ப வருகிற ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். எனக்கு அப்பாவை விட்டா போதுங்க, குறைவை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தானா வந்துடும். டிஸ்டன்ஸ் போக 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 குறைவு தானா வந்துடும், பிரச்சனை தானா வந்துடும், விழுக தானா வந்துடும். என் அன்புக்குரியவர்களே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவர், நான் உம்மை விடவே கூடாது ஆண்டவர். எனக்கு இயேசுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை, அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இயேசுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே.